எல்லாருக்கும் என் தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் கிரேயா தமிழா. இன்னைக்கு நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட். நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. எஸ், கிட் அண்ட் கிட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இவ என்னடா புதுசாக சொல்ல போகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாகவே கிட் அண்ட் கிட்டப்பை ரொம்ப ப்ராக்டிக்கலான வேயில் யூஸ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஜராக பார்த்தீங்கன்னா இது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஆர் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் தான் கிட் அண்ட் கிட்டப் பற்றி கேட்குறீங்கன்னா உங்களுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம், லைக் பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ் மாதிரி பாஸ்னு சொல்லுவோம். அண்ட் கிட் பார்த்தீங்கன்னா ஒரு டூல். இது மோஸ்ட்லி கமெண்ட் லைனில் தான் யூஸ் பண்ணுவோம். பட் சில டெவலப்பர்ஸ் இது அவங்களோட ஐடி லைக் விசுவல் ஸ்டுடியோ கோட் அண்ட் பைச்சாமில் இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம ஜஸ்ட் டெர்மினலில் பேர் மெட்டலாக கிட்டை ரன் பண்ணுறதுக்கும் அண்ட் கிட்டப்பில் உங்கள் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கும் தான் பார்க்க போகிறோம். இதோ github.com சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் சைட் டாப் கார்னர்ல இருக்க சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களோட இமெயில், பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேமை டைப் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இந்த கேப்சாவை சால்வ் பண்ணுங்க. தென் உங்க மெயிலுக்கு ஒரு கோட் வந்திருக்கும். அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. தோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க என்டர் பண்ண இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இதான் உங்களோட GitHub ஹோம் பேஜ். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க உங்க ப்ரொஃபைலை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க கிரீன் கலர் கிரியேட் ரெபாசிட்டரி பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க ரெபாசிட்டரி நேம் ஃபில் பண்ணுங்க. தென் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுங்க. தென் உங்க ரெபாசிட்டரி பிரைவேட்டா வேணும்னு நீங்க நினைச்சா பிரைவேட்டா மாத்திக்கலாம். இல்லனா பப்ளிக்காவே வச்சு யூஸ் பண்ணலாம். பப்ளிக்னா யார் வேணாலும் உங்க கிட்டப் பேஜை ஓபன் பண்ணி இந்த ரெபாசிட்டரியை டவுன்லோட் ஆர் ஃப்ரோக் பண்ணிக்கலாம். பிரைவேட்ல மாத்தினீங்கன்னா நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரீட்மி ஃபைலை ஆட் பண்ணிக்கோங்க. தென் லைசன்ஸ் உங்க ப்ராஜெக்ட்க்கு சூட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கிரியேட் ரெபாசிட்டரி பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி ரெடி. இதில் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இந்த லிங்க்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட் ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெபாசிட்டரி வியூ ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி அதை கிட்டப்பில் எப்படி கிட் டூல் மூலமாக அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? லெஃப்ட் சைடு இருக்க நியூ பட்டனை கிளிக் பண்ணி ஒரு எம்டி ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணுங்க. அதோட லிங்க் காப்பி பண்ணி நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி கிட் க்ளோன் கமெண்ட் மூலமா அந்த ரெபாசிட்டரியை லோக்கல் மெஷினில் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து அந்த ரெப்போ உள்ள போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி .gitன்னு ஒரு ஃபோல்டரில் கிட் என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சஸை கிட் ஆட் மூலயமா இன்ஃபார்ம் பண்ணி கமிட் கொடுத்து புஷ் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ நான் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன் பாருங்கள்.
தென் ஆல்ரெடி இருக்க ரெப்போ ஃபைல்ஸை அல்டர் பண்ண பார்த்தோம். ஸோ வாட் இஃப் நம்மளோட லோக்கல் ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட்டோட அங்கே கிரியேட் பண்ண ரெப்பாசிட்டரியை மெர்ஜ் பண்ணணும்னா, ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்டப்பில் ஒரு ரிமோட் ரெப்போ கிரியேட் பண்ணிடலாம். தென் டெர்மினல் ஓப்பன் பண்ணி நியூ டைரக்டரி கிரியேட் பண்ணுங்க. அதுக்குள்ள சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து போங்க. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கிட் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போறோம். செகண்ட் நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை ஆட் பண்ண போறோம். அதாச்சு gst.py மாதிரி ஃபைல்ஸை இந்த டைரக்டரியில் காப்பி பண்ணணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் கிட் மெயின் பிரான்ச்லன்னு மென்ஷன் பண்ணணும். தென் ரிமோட் ரெப்போ லிங்கை ஆர்ஜினாக கொடுத்து கிட் ஆட் கொடுத்து அண்ட் ஃபைனல் கமிட்டும் கொடுத்து முடிச்சிருங்க. தென் லாஸ்ட்டாக அந்த ரெப்போவோட சிங்க் பண்ண ஒரு ரீபேஸ் புல் பண்ணிடுங்க. ஃபைனல் ஸ்டெப்பாக கிட் புஷ் கொடுத்து நம்ம என்விரான்மெண்ட்டோட ப்ராஜெக்டை அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் கிட்டப் பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு, தென் கிட் டூல் மூலயமா வெர்ஷன்ஸ் கண்ட்ரோலோட கிட்டப் பிளாட்ஃபார்மில் ப்ராஜெக்டை எப்படி அப்லோட் பண்ணணும்னு தான் பார்த்தோம். பட் இதோட கிட்டப் முடிஞ்சிடல. இதில் இன்னும் நிறைய ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸும் அண்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இன் ஹேக்கிங் தான். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே அப்டேட்டட். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரே ஹேட் தமிழா. நன்றி, வணக்கம்.